நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோசுவா 1:7. உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம். ஆமேன். சமீபத்தில் ஒருவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற வழியிலே மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதி அவரும் இருவருடைய வண்டியும் பலத்த சேதங்கள் அடைந்தும் விட்டது. எதிரில் வந்தவர் தான் ஓட்டி வந்த அவர் மீது சொல்கிறார், தவறாக ஓட்டி வந்தார் என்று சொல்லியும் எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்க முடியவில்லை. நஷ்ட ஈடும் எதையும் அவரிடமிருந்து பெறவும் முடியவில்லை. ஏனென்றால் இவரிடம் வண்டி ஓட்டுவதற்கான லைசன்ஸ் எதுவும் இல்லை. இன்று அநேகரது வாழ்க்கையிலும் அநேகர் அநியாயமாக அக்கிரமங்கள் செய்து வருகிறார்கள், அநீதிகள் உண்மையாகவே செய்து வருகிறார்கள். இது போன்ற அநீதி செய்பவர்களுக்கு எதிராக நமது தேவனிடம் முறையிட்டும் நியாயம் பெற முடியாமல் போகின்றது. நமது பக்கம் நியாயம் இருந்த போதிலும் அவர்களுடைய அநீதிக்கு தேவன் உடனே தண்டனை தருவதும் இல்லை. ஏன்? நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்ன என்றால், நாம் நமது தேவாதி தேவன் தந்துள்ள நியமங்களின்படியே கற்பனைகளின்படி செயல்பட முன் வரவில்லை. கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றவும் அவருடைய பரிசுத்தத்தின் ஒழுங்குகளையும் கடைபிடிப்பதும் இல்லை. இப்படி நாம் ஒழுங்கில்லாமல் தேவ நீதியை கற்பனைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் தேவனும் நமக்கு ஆதரவாக செயல்படாமல் போகிறார். நாம் குற்றம் உள்ளவர்களாய் இருக்கையில் நமக்கு குற்றம் இழைக்கின்றவர்களுக்கு எதிராக கர்த்தரும் விரைந்து செயல்படுவது இல்லை. நாம் இஸ்ரேல் ராஜாக்களின் வரலாற்றை பார்க்கும்போது அந்நிய நாட்டு மக்கள் ராஜாக்களால் பாதிக்கப்பட்டார்கள். தேவனிடமிருந்தும் கூட எந்த உதவியும் பெற முடியாமல் போகிறது. தேவனை இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டும் விட்டார் என்றும் எதிரியின் கையில் இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் என்றும் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் சனகரிப் ராஜா எசேக்கியா ராஜா மீது அநியாயமாக படையெடுத்த போது இந்த தேவன் எசேக்கியா ராஜாவை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் எசேக்கியா ராஜா தேவ பார்வையில் நலமானதையே செய்து வந்தார். ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுக்கு கண், மூக்கு, கை, கால் இல்லையா என்று நாம் சொல்வது உண்டு. நமது தேவாதி தேவன் சொல்வது என்னவென்றால், உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம். அவரது கற்பனைகளின்படி நடக்கும் பட்சத்தில், தேவ நீதி நிறைவேற்றும் பட்சத்தில் அவர் நமக்கு அநீதி செய்கிறவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார். நாம் சும்மா இருந்தால் மட்டும் போதும். ஆமேன். God bless you.